எல்லா புகழும் அல்லாஹ் அருமையானவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் பேரன்பும் நிறைவாக உண்டாவதாக. மருத்துவம் வாய்ந்த பாரம்பரிய லாபத்தை நம்மோடவாக அறிவிக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு பெருவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர்கள் நிகழ்ச்சியை நினைவுபடுத்தி நடத்திக் கொண்டிருக்கிற லாபத்தை அறிவிக்கக்கூடிய முதல்வர் நிகழ்ச்சிக்கூடிய பட்டப்பட்ட மாணவர்களுக்கும் உலமாக்களுக்கும் ஆசியுடைய வழங்கி இறுதியாக நிறைவுடைய ஆசிரியர்கின்ற அமைதியா உத்தாரியா சாத்தியா அதற்கு அவர்களை மனோர் அல்வார் அறிவிக்கக்கூடிய ஷேர் நபி தமிழ்நாடு மாணவர்களுடைய தலைவர் நிறைவேற்றக்கூடிய இங்கே முன்னணி வைத்திருக்கிற நாட்களுடைய முக்கிய எனக்கு முன்னால் உரையாற்றி அமைந்திருக்கும் அன்பு சகோதரர் மௌலவி முபாரக் அவர்கள் சிறராக இங்கே வைத்திருக்கிற வரவேற்கின்ற உலமாக்களே, சுமார் 140 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தமிழ்நாடு கல்லூரியை தற்போது நிர்வகிக்கிற பாக்கியத்தை கொண்டிருக்கிற இந்த மதத்தாருடைய நிர்வாகிகள், சமத்துவத்திற்கும் பாராட்டுவதற்கும் உரிய காலப்பட்ட அப்படின்றவர்களுடைய பேராசிரியர்களே, தங்களது வருகையின் மூலம் விழாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பரவலாக நாடு முழுவதிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலமாக்களே, பட்டம் பெறக்கூடிய மோதல்களை பாதுகாப்புகளை, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேதங்களின் வழியாக மனித குலத்தை திருத்துகிறார். ஆனால் வெறும் வேதங்களின் மூலம் திருத்த முடியாது என்பதால் வேதங்களை விலக்கி வைத்து தூதுவர்களை தருகிறார். அந்த தூதுவர்களின் தொடர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவடைகிற போது அந்த நபிமார்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய மார்க்க பணியை, அவர்களுடைய திருமறை பணியை எடுத்து தொடர்ந்து நடக்கிற தியாகத்து வரை அல்லாஹ் சில நபர்களை தேர்வு செய்கிறார். அவர் அடியார்களிடமே தேர்வு செய்வதாக திருக்குறானில் வாக்களிக்கிறார்கள். அப்படியானால் இந்த பணிக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் வருவார்கள். கிதாபுல்லாஹ், ரிஜாலுல்லாஹ் என்று 2 தொடர்கள் உண்டு. ஒன்று தேவை அல்லாஹ்வின் வேதம், மற்றொன்று அந்த வேதத்தை விலக்கி வைக்க ஒரு கூட்டம் தேவை. அந்த கூட்டம் ஒரு நேரத்தில் நபிமார்கள், அதற்கு பிறகு தாபிஈன்கள், அதற்கு பிறகு தபஅ-தாபிஈன்கள், அதற்கு பிறகு அய்யிம்மத்துல் முஜ்தஹிதீன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், பரவலாக இந்த உலகம் முழுக்க நிறைந்திருக்கின்ற அரசின் வழிகாட்டுதலும் அவற்றிலிருந்து வெளியான உலமாக்கள். இவர்களுக்கு ரிஜாலுல்லாஹ் என்று பெயர். அல்லாஹ்வின் வேதத்தை சரியாக வேதமாக விளக்க முடியாது. இந்த ரிஜாலுல்லாஹ் இல்லாமல் கிதாபுல்லாஹ் விளங்காது. உலமாக்கள் இல்லை என்றால் முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல
எந்த முடிவையும் உலகத்தால் அழித்துவிட முடியாத அளவுக்கு போய்விடும். அதனால் தான் வேதம் கொடுத்த போது அல்லாஹ் அந்த வேதத்தை விளக்குவதற்கு ஆட்களையும் தேர்வு செய்கிறார். குர்ஆனை கொடுத்துவிட்டு நபிகளாரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லும் வார்த்தை நாம் அறிவோம். வஅன்ஸல்னா இலைக ذِكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ. நபியே, உங்களுக்கு அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் விளக்க வேண்டும். அவர்களுக்காக விளக்க முடியாது. ஒரு சட்டம் கடந்த காலத்தில் வந்தது. எங்களுக்கு வேதம் மட்டும் போடும். அந்த கூட்டத்தை தாக்குவதற்கு உட்படவில்லை. நீட்டு நிலைக்கவில்லை. வெறும் வேதத்தை விளக்க முடியாது. அந்த வேதத்தை நபிமார்கள் வாழும் காலம் வரை அவர்கள் விளக்கினார்கள். நபிமார்களுக்கு பின்னால் இன்று வரை கியாமத்து வரை அந்த வேதத்தை விளக்குவதற்கு ஒரு கூட்டம் தேவை. அந்த கூட்டத்தை உற்பத்தி செய்வது இதுபோன்ற அரசுகளுடைய அவர்கள் அந்த அர்ப்பணிப்பு பணிக்காக, அந்த அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பணிக்காக தன்னை ஒத்துக்கொள்ளுகின்ற, அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அவர்களுக்கு தான் இப்போது நாம் பட்டுமளிப்பு விழா என்ற பெயரில் அமைந்திருக்கிறோம். நாடு முழுக்க, உலகம் முழுக்க உலமாக்கள் இந்த பணியை காட்டுகிறார். இது உலமாக்கள் தாங்களாக கண்டுபிடித்ததல்ல. நபிமார்களின் பணியை பட்டியலிடும் போதே அல்லாஹ் சொல்லுவார், அத்தனை நபிக்குமான ஒரே ஒற்றுமை பணி, எல்லா நபிமார்களும் செய்த பணி, வேதத்தை கற்றுத் தருவார்கள். கற்றல் கற்பித்தல் என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்து, நபிமார்களிடமிருந்து வந்து, இன்றைக்கு உலகத்தில் உலமா பெருமக்களின் மூலமாக கற்றல் கற்பித்தல் இருக்கிறது. ஒன்றும் தெரியாத பிள்ளைகளை நீங்கள் இந்த மதரசாக்களுக்கு தந்தால் இவர்கள் எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்து குர்ஆன் ஹதீஸை குறித்தவர்களாக வெளியே தருவார்கள். ரெண்டும் தேவை. கிதாபுல்லாஹ் வேண்டும், கிதாபுல்லாஹை விளக்கும் ஆதி பெருமக்கள் வேண்டும். இல்லாவிட்டால் மனிதனை தர்பியத் செய்ய முடியாது. மனிதன் வளர்க்கப்பட வேண்டியவர். வளர்க்கிற ஆள் தேவை. நமக்கு தெரிந்திருக்கும் உலகத்திலேயே வளர்ச்சியின் அவசியம் முதல்ல மனுஷனுக்கு தான் உண்டு. ஒரு மீன் கூட்டி பிறந்த உடனே நீங்க ஆரம்பிக்கிறது. யாருக்கும் போய் பாடி நடத்த வேண்டியதில்லை. ஒரு கோழி குஞ்சு பிறந்த உடனே தனக்கு தேவையான தீனியை கொட்ட ஆரம்பிக்கிறது. தனக்கு ஆகுவானவற்றை எடுத்துக்கொள்ளவும் அல்லாதவற்றை தள்ளி வைக்கவும் கோழி குஞ்சுக்கு தெரியும். உலகத்திலேயே சாப்பிடுவதற்கு கூட பழக்கப்படுத்தப்பட வேண்டியவன் மனிதன் மட்டும்தான். தர்பியத் என்பதே மனிதனுக்கு மட்டுமான ஒரு பணி. இவனை மாத்திரம்தான் வளர்த்த வேண்டியிருக்கிறது. இவனுக்கு துவக்கத்தில் தெரிந்ததெல்லாம் அழுக மட்டும்தான் தெரியும். பசித்தாலும் அழுவான், பசிக்காவிட்டாலும் அழுவான். தூக்கம் வருவதற்கும் அதே அழுகைதான் தெரியும். அந்த தூங்க மாட்டேன் என்று அவசியமும் அதே அழுகைதான் தெரியும். அது என்னவோ தெரியவில்லை. அந்த அழுகையின் மொழியை விளக்கும் ஆட்களை தாய்க்கு அல்லாஹ் தந்துவிட்டார். அந்த மொழியை அவர் மட்டுமே விளக்குவார். அது வளர்க்கப்பட வேண்டியவன் மனிதன். உலகத்தில் எந்த உயிரினமும் தர்பியத்தின் தேவையில்லை. தர்பியத் மனிதனுக்கு தேவை. அப்ப தர்பியத்து கொடுப்பதற்கு மூல சட்டங்கள் தேவை. அதை வேதம் என்று தந்தால் தர்பியத்து செய்கிற பயிற்சியாளர்கள் தேவை. அது நபிமார்கள் என்று வைத்தால், நபிமார்களுக்கு பின்னாலே உலமாக்களை வைத்தால், நாம் நம்முடைய அடியார்களில் இருந்து சில பேரை தேர்ந்தெடுத்து இந்த கிதாபுகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அவர்களை பணி செய்ய வைத்தோம் என்று திருக்குறார். வெறும் வேதம் விளக்க முடியாது. இன்றைக்கு கூட சில பேர் உண்டல்லவா, அதில் குர்ஆன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய முன்கிருள் ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுக்கிற, ரசூலுடைய பூர்வத்தை மறுக்கிற, ஆனால் வேதம் போதும் என்று குர்ஆனை தூக்கி பிடிப்பவர்களால் குர்ஆனை விளங்க முடியாது. குர்ஆனின் ஒரு வரி கூட விளங்க முடியாது. குர்ஆன் எந்த
அளவுக்கு தேவையோ அதிக அளவுக்கு சற்றும் குறையாமல் அதை விளக்கும் மதிமார்களும் அவர்கள் வழிவந்த உலமாக்களும் எல்லா காலத்திற்கும் தேவை. அரபி கல்லூரிகள் என்ன செய்கிறது என்று கேட்பவர்களுக்கு திருக்குறானின் இந்த பார்வையில் ஒருவரை வழங்கி போதும். அரபி கல்லூரிகள் இல்லையே குரானை விளக்க உலகத்திற்கு முடியாது. குரான் படிச்சுட்டு எத்தனை பேர் அமர முடியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்பவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த அரசு செய்ய காட்டிருக்காங்க. கட்டி போறீங்க, ஆமா போய் என்ன செய்ய போறீங்க, அது தெரியுது. பிரயாணத்துல பாதி பட்சத்துல உட்காந்து இருக்காரு, ஒரு கீழ் பட்சத்துல கட்டி போறீங்கன்னு சொன்ன பாதி கேட்ட கட்டி போறீங்க எந்த போறீங்க இவருக்கு கேள்வி ஒரு இந்த அதான் அந்த மக்கள் பத்தி நான் யாத்திரை அப்படின்னாரு. இந்த யாத்திரை அச்சுல 3 வகை இருக்குது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இஸ்லாமுடைய பேசிக்கா உள்ள பண்டமெண்டலா உள்ள சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுல அச்சு 3 வகை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு அந்த பேரை மட்டும் அவர் சொல்லல. இந்த 3 வகையான அச்சு சொல்றாங்க. அதுல நீங்க எந்த அச்சு போறீங்க இதெல்லாம் எங்க அச்சு தெரியும். நாங்க ஒரு டிராவலர் பேரு கொடுத்துருவோம். அந்த கூட்டிட்டு போறாரு அவர் எல்லாம் பார்த்துவார். 3 வகையில இருக்கிறவங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு நல்லா தெரியுமா, ரூம் பக்கத்தையே போட்டு கொடுப்பீங்களா, அதாவது குடிச்சா காப்பாடு இந்த அளவுக்கு மாற்றார். உலகத்தில் இல்லாமல் அச்சுக்கு போக முடிவதில்லை என்பதல்ல, மார்க்கத்தில் எந்த சட்டத்தையும் மார்க்க அறிஞர்கள் இல்லாமல் விளங்க முடியாது. அதற்குத்தான் மட்டும் தேவை. ஒன்று கிதாபுல்லா தேவை, இன்னொன்று ரிஜாலுல்லா தேவை. அந்த ரிஜாலுல்லா வாழ்ந்த காலத்தில் நன்மார்கள், வாழ்ந்த காலத்தில் வழிமார்கள், வாழ்ந்த காலத்தில் அறிஞர்கள் அப்படியே படிப்படியாக வந்து இன்றைக்கு அரபிக் கல்லூரிகளில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிற தியாகத்துறை வரையறுக்கப்படுவார்கள். வெறுமனே புத்தகத்தை படிச்சு புராண பற்றி எத்தனை பேர் வாழலாம்? வேடிக்கையா கருத்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாயாசம் காட்சிகள் உட்கார்ந்து பாயாசம் காட்சி முடிச்சான். பாயாசம் காட்சி கடைசியில கட்டியை இறங்கி வைக்கிறப்போ பாயாசம் 1 தடவை, பாயாசம் 2 தடவை, பாயாசம் 3 தடவை தான். பாயாசம் காட்சி 7வது நாளைக்கு போய் என்னன்னு கேட்டா இந்த புத்தகத்துல போட்டுருக்குன்னா வாங்கி பார்த்தா கடைசி கோதுமை பாயாசம் அப்படி போட்டு கீழே வரை போட்டு கடைசி வழியில இறக்கும் போது ஏலம் போட்டு இறக்கவும் இறக்கும் போது ஏலம் போட்டு இறக்கணும். ஏலக்காயம் வேண்டுதான். இதன் பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 1 தரம். ஏற்றிலே உள்ளதை, வரியிலே உள்ளதை, வார்த்தையை அப்படியே படித்து விட்டு விளக்கம் ஒன்றினால் அந்த விளக்கம் எந்த விளக்கிலே பயணித்து போகும். அந்த வரியை நபி விளக்க வேண்டும், அந்த நபியிடம் படித்த சஹாபாக்கள் விளக்க வேண்டும், முஹத்திஸீன்கள் விளக்க வேண்டும், உலமாக்கள் மக்கள் விளக்க வேண்டும். நம்முடைய சட்டம் எப்படிப்பட்டது? சொந்தமாக ஆண்கள் சொந்த கருத்தை சொல்ல முடியாது. அவருக்கு வழி வந்து எங்கேயும் ஏதேனும் கிடைத்திருக்கும். கிடைத்திருந்தால் தான் அவர் பேச முடியும். அத்தனா என்று சொல்லி இமாம் புகாரி என்னுடைய கருத்தை கொண்டு போய் அதனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திசான் செய்வார்கள். இங்கே ராஜ்பேட்டையில் அமர்ந்து கொண்டு ஒபிஷியலில் முத்தத்தில் எழுதக்கூடிய எழுதுகிறவர்கள் நான் புகாரியிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அங்கிருந்து புகாரி தூக்கி கொண்டு போய் ரசூலிடம் சேர்ப்பார். இவரையும் வழியாக அல்லாஹ்விடம் போய் சேரும். இந்த துவக்கமும் இந்த முடிவும் இடையில எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் ரிஜாலுல்லாஹ்வால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிதாபுல்லாஹ்வை விளக்க இந்த மனிதர்கள், இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த தொடரில் உள்ளவர்கள் இல்லை என்றால் எந்த விதத்திலேயும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்குள்ள சக்தி கிடையாது. ரெண்டும் தேவை. ரெண்டுக்குமே குர்ஆன் 100 என்று சொல்லுகிறது. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 100 என்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் 100 என்கிறான் அல்லாஹ். லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூறுன் வ கிதாபுன் முபீன். ஒரு கிதாப் வந்திருக்கிறது, கூட ஒரு 100 வந்திருக்கிறது. கிதாபுல்லாஹ் ஒரு 100, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 100. ஒரு முஸ்லிம் வாழ ஒரு 100 போல 2 100கள். ஒரு 100க்கு கிதாபுல்லாஹ் என்று பெயர், மற்றொரு 100க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிதாபுல்லாஹ் என்று பெயர். சும்மா சாதாரணமாகவே பார்க்கறதுக்கு 2 வழி வேணும் இல்லையா? இவருக்கு கண்பார்வை ஜாயிட்டாலும் கரண்ட் போட்டுனாலும் வேலை செய்யாது, கூலி வச்சுங்க, வெளியில ஏதாவது ஒரு எடுக்க வேண்டும். சுத்தமா இருக்கான அழைத்து அழைத்து முடிச்சா இவரு கண்பார்வை
கிடைக்கிறது வெளியில இல்லை. 100 காரணி வேண்டும், 100 வெளியில இருக்கு. ஆனா இவருக்கு சரியாகலன்னா அது கிடைக்காது. 100 டாக்டரி வேண்டும், 2 100 வேண்டும். உள்ளே இவனுக்கு கண் பார்வை சரியா இருக்கணும், இவன் பார்ப்பதற்கு வெளியில கண் பார்வை சரியா இருக்கணும். 2 100 தேவை. அல்லாஹ் 2 100 என்று திருக்குறானையும் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உலமா பெருமக்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்பவர்களுக்கு ஒரே பதில், அல்லாஹ்வின் வேதத்தை கியாமத் வரை நிலைத்திருக்கவும் அதை நீடிக்க செய்யவும் அது குறித்த பணிகளை செய்யவும் தான் இருக்கிறார். என்ன எழுதி வச்சாலோ அது விளைக்காவா, உலமாக்கள் விளக்காம எதுவும் விளக்காது. ஒரு மாத்திரை டப்பா எல்லாம் மருந்து டப்பால எல்லாம் எழுதுவோம். இந்த மருந்து சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் எல்லாம் எழுதி போட்டு கீழே போட்டுவோம். சரியான மருத்துவரின் ஆலோசனை சாப்பிட வேண்டாம், எல்லாத்தையும் போட்டுலாம். அதான் நீங்க போட்டு டாக்டா கொலைச்சால் போயிருக்கிற சுகர் போயிருக்கிற என்ன போயிருக்கிற கீழே எழுதிருக்கோம். எல்லா மருத்துவரும் யுனானி மருத்துவ கூட எழுதிருப்பாங்க. அப்படியுடைய மருத்துவரை இல்லாம சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது. ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ் இல்லாம மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம இந்த மருத்துவரை உட்கொள்ள வேண்டாம். எந்த பயன்பாடு என்று தெரிந்தாலும் சட்டப்படி அந்த துறைக்கு அந்த நிபுணத்துவம் பெற்ற ஒருவரிடத்தில் கேட்காமல் அதை எடுத்து வைக்கக்கூடாது. இது அல்லாஹ்வின் ஏற்பாடு. கிதாபை தரவில்லை, கிதாபை விளக்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டம் கியாமத் வரை வரும். அது மட்டும் அவர்களுக்கு உலகமாக இருக்கு. எது நேரான பாதை? கேட்கப்பட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வெறும் வேதம் அல்ல. மான அலைஹி வஸல்லம், மான அலைஹி வஸல்லம், நாம் எதில் இருக்கிறோமோ இன்னும் என் தோழர்கள் எழுதியிருக்கிறார்களோ மான அலைஹி குர்ஆன் வரும், வஹாபியில் இல்லாமல் அத்தனை வருவார். எனக்கு பின்னாலே வருகிற என் தோழர்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள் அத்தனை பேரும். சுருக்கமாய் மார்க்கம் நீடித்து நின்று நிலைக்க இந்த 2 தொடர்களும் இல்லை என்றால் டோட்டலாக எல்லாம் கெட்டு போய்விடும். நாம் அந்த அடிப்படையில் தான் ஒரு பாரம்பரியத்தோடு உலமாக்கள் இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். லால்பேட்டையிலே நிறைய பேர் ஓடுவதாக சொல்லப்பட்டது. கடந்த காலத்தை விட சமீப காலங்களில் எண்ணிக்கை குறைவு என்றும் சொல்லப்பட்டது இல்லையா? கடந்த காலத்தை விட இப்போது குறைந்திருக்கிறது என்பது. இவ்வளவு பெரிய நிறைவான கல்லூரியை 100 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு கூட நடத்தி வரக்கூடிய பாக்கியத்திற்குரிய இந்த ஊர்காரர்களை அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் ஏன் உங்களூரில் இருந்து ஆளுங்கள் குறைகிறார்கள்? மெட்ரோட்டில் ஹைவேஸ்ல வண்டி நிற்குது, 80,000 பெட்ரோலை ஏற்றிட்டு ஒரு பெரிய டேங்க் முழுக்க பெட்ரோல் காய் நிற்குது. வண்டியை எதுனா எடுக்க மாட்டேங்கிறான், பின்னாடி எடுத்து எடுக்க மாட்டேங்கிறான். போய் டிரைவர்கிட்ட என்னன்னா பெட்ரோல் இல்லைன்னா 80,000 ஒரு பெரிய டேங்கர் லாரி பங்குகளுக்கு டக்குனு போறான். ஆனா எது பெட்ரோல் வண்டிச்சு நூற்றுக்கணக்கான ஆளுங்களை உருவாக்குற ஒரு ஊரில் எத்தனை ஆள் வர வேண்டும்? 5 ஆளுங்கள் இல்லை என்றால், 5 பாசங்கள் இல்லை என்றால், அப்படி முடித்தவர்களும் மார்க்கப்பதிலே இல்லை என்றால் அது ஒரு வகையில் அவமானத்திற்குரியதால் தீவிரமாக லால்பேட்டையை சொந்த ஊராக கொண்டவர்கள் யோசிக்க வேண்டிய, பரிசீலனை செய்ய வேண்டிய, இல்லை அனுப்பி வைக்க வேண்டிய அவசரத்தில் இருக்கிறார்கள். நிறைய தேவை. இந்த கல்லூரிக்கான பெருமைகளில் ஒன்று இந்த மண் சார்ந்த அறிஞர் பெருமக்களை நிறைய பேர்களை தேர்ந்தெடுப்பு என்பதுதான். ஏதோ ஒரு சாதாரணமான கல்வியாக உதவ வேண்டாம். ஒன்று மட்டும் உண்டு. நான் கடந்த நாட்களிலும் சொன்னது போல ஒரே ஒரு பின்னணியும் பொருளாதாரம் மட்டும் அதை அல்லாஹ் நிறைவு செய்து விட்டார். நிறைவு செய்து விடுவார் நம்பிக்கையோடு, எப்போதும் நிறைவு செய்வார். ஆனால் கல்வியை அதற்காக விட்டுவிட வேண்டாம். மிகப்பெரிய குர்ஆனுடைய பணியாளர்கள் நாங்கள், குர்ஆனுடைய ஊழியர்கள் நாங்கள் என்று உணர்ந்து சொல்லும் மாதம் ஏதாவது பொருளாதார பின்னடைவுகள் வந்தால் நம்மை விட கீழே உள்ள யாரையாவது பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நாட்டுக்கு புள்ளி தந்த வழியும் வந்தார்கள். துன்யாவுடைய ஜீவத்தில் உயர்வானவர்களை பார்க்காமல் கீழே உள்ளவர்களை பாருங்கள். அது என்னவோ தெரியவில்லை. மனித சுபாவம் கீழே உள்ளவங்களை
நினைத்தாலும் தன்னுடைய பிரச்சனை மாற்றமே தனக்கு பெரிதாக தெரிகிறது. ஒரு வயிற்று வலிக்கான கம்பளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்து வச்சு வயிற்று வலியில் குடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கிறார். வலி 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 நான் காண முடியாத கத்திட்டே இருக்கு. அப்ப பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் பேசிட்டு உள்ள கொண்டு வந்தாங்க. உள்ள கொண்டு வந்தா இந்த கணவர் சொன்னாரே சும்மா வகுப்பு கை இல்லை கால் இல்லை கடை பொருள் ரத்தம் வருது. இந்த அம்மா எப்படி பார்த்துட்டு ஆமா ரத்தம் ஒழுங்கு கைகாலெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லிட்டு என்ன செஞ்சா அவங்க வகுப்பு கை போயிட்டு கால் போயிட்டு அவருக்கு வகுப்பு இருக்குன்னு தெரியல. கணக்கு வந்தது மாத்திரம் பெரியதாக கணக்குடைய இந்த பாணி வேண்டாம். உலகத்திற்கல்ல எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்லி தருகிறது. நீ உனக்கு ஏதாவது என்று வருகிற போது உன்னை விட கீழே இருக்கிற பொருளாதாரத்திலும் இந்த உலகத்திலும் பின்தங்கி இருப்பவர்கள் பாடம் என்று சொல்லுகிற அந்த பாடம் குறிப்பாக உலகங்களாகிய நமக்கும் பொருந்தும். இது போன்ற ஒன்று ரெண்டு செய்திகளை தவிர உலகத்தில் மிகப்பெரிய பெருமையை பாரம்பரியத்தை வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற பெருவாழ்வு உலகங்கள் அனைத்திருக்கின்ற அந்த பெருவாழ்வு சாதாரணமானதல்ல. நம்முடைய பரம்பரையும் சாதாரணமானதல்ல. அதற்கு என்ன பண்றார் என்றைக்கு இன்றைக்கு ஏகமாக எதிர்த்தாளமாக எண்ணி நிறைய வார்த்தைகளை சமுதாயம் பேசலாம். ஆனால் இந்த நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த இனிப்பு நம் கைக்கு வந்து சேருவதற்கு பாடுபட்ட அந்த முகத்தின் வருகை அந்த அறிவுமாக்களின் வருகை யோசித்து பார்த்தால் இந்த கல்விக்கா இவ்வளவு பெரிய தியாகங்களை மேற்கொண்டார்கள் என்று தீர்க்க வைத்தார். இலக்கணம் பணியை சிறுகளை ஆட்சி போல மூத்த தலைமுறை குடிமகன் நம் போன்று இருக்கிற தாயின் படுக்கையில் இருந்து ஜனாதாவாக இல்லை. இறக்கிற போவர்கள் ஜனாதா ஜெயிலிருந்து வெளிவருவது என்று கருத்து. ஜெயிலிருந்து வெளிவந்த ஜனாதா காலமெல்லாம் என்ன பண்ண தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் முற்றி ஓடிக்கொண்டிருக்கிற இதே கிதாபுகள், இதே மசாயில்கள், இதே உசூல்கள், இதே ஹதீஸ்களுடைய சட்டங்கள் அதற்கு இமாம்களாக புகழ்பார்க்கப்பட்டுள்ளார். மூலவியாதி இருந்த போது கூட இந்த உம்மத்திற்கு எழுதி குடித்து விட்டு போனவர்களை நாம் காட்டியுள்ளார். 6 வயது குர்ஆனை மனனம் செய்கிற போது நாம் நினைவுபடுத்துகிற வீட்டு பொருள்களை 10 வயது மொத்த 1800 ஹதீஸ்கள் விழா தக்கரார்கள் மனப்பாடம் செய்து முடித்தார்கள். 10 வயது யாரெல்லாம் இந்த கல்வியை இந்த கிதாபுகளை கொண்டு வந்து நம்மளை சேர்த்தார்களோ அவர்களின் பாரம்பரியமும் அவர்கள் மேற்கொண்ட முஜாஹிதாக்களும் கொண்டு நின்றவர நம் மாநில அமர்ந்துள்ளாத அடியை கல்வியை அமர்ந்து வைத்து ஒரு கட்டத்தில் அரசர்களோடு ஏற்பட்ட சுற்று முரண்பாட்டில் கருப்புள்ளி செல்புள்ளி முட்டி ஊர்முழுக்க சுற்ற வைத்தார்கள். என்ன அவமானப்படுத்தினாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் என்னுடைய மார்க்கம் என்னுடைய கிதாபுகள் நான் பெற்றிருக்கிற இந்த மசனாவினை இருந்து பின்வாங்க மாட்டேன் என்ற பின்வாங்கத்திற்குரிய அந்த முஜாஹிதாக்கள் நாம் மாநில அமர்ந்துள்ளாத அடியை கூட மிகப்பெரிய உச்சாணி சொத்திலே போய் வரலாற்றில் நிறுத்தி வைத்திருக்கிறார். கல்லூர் குர்ஆன் பேசுகிற குர்ஆன் விஷயத்தில் அரசோடு ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டை ஜெயிலில் அடைத்தார்கள். நாம் ஜெயிலோடு கைதி கூட வச்சிருந்தான். ஒரு கைதி அதை திருடிக்கு வந்து ஜெயில இருக்கான். இவரு அரசோடு ஏற்பட்ட மசாயின் மோதலை ஜெயில இருக்கார். யாரோ காவலன் வருவான் வந்து திருடனையும் அடிப்பான், இமாம்களையும் அடித்துவிட்டு போய்விடுவார். இவர் அடிவாங்கிறத பார்த்து பொறுக்க முடியாம அந்த திருட கேட்டார். பார்த்தா பெரிய ஆணையம் மாதிரி தெரியலையே, எப்ப பார்த்தாலும் பார்த்து எதையாவது எழுதிட்டே இருக்கீங்க. அவன் கரெக்டா டைம் மணிக்கு வந்து உங்களை அடிச்சுட்டு போறான், என்னை அடிச்சு உங்களை அடிச்சுட்டு போறான். அவன் சொல்றபடி எழுதி கைது கொடுத்து போக வேண்டிய ஒரே ஒரு வழிதான். அரசோடு ஏற்பட்டிருக்கிற கல்லூர் குர்ஆன் விஷயத்துல ஒரு வழி எழுதி கைது போட்டு அறிவிச்சு யாத மரியாதையோட அறிவிச்சு போய் எழுதிட்டாங்க. அவருக்கு அந்த கருத்துல எழுதி கேட்டாரு, நீ எதுக்காக உள்ள வந்திருக்க? நான்
அதனால இல்ல நீ நீயே ஒத்துக்க மாட்டேங்கிறோம் மத்திய கருத்துல இருக்கிற நாமத்துக்கு போனா நான் எதையாவது மாற்றி எழுதி கொடுக்க முடியுமா? எவ்வளவு காலம் ஆனாலும் இப்படியே இருக்கு. கடைசியாக அடுத்து தூக்கு தண்டனையின் முடிவுக்கு வந்தது. அதற்கு நண்பர் நன்றாரு இறுதி வினாடியில் தூக்கு ரத்தாகிறது என்று வேற விஷயம். தூக்கின் முடிவுக்கு வந்து தூக்கு வேலைக்கு அழைத்து வந்து அடுத்து நண்பர் நம்பத்துக்காக நிப்பாட்டப்படுகிறது. சுத்தி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர். அவருக்கு நண்பர் நம்பத்துள்ளாக தூக்குகளை முன்னாடி கேட்பாங்க. கடைசியாக இருக்கார். ஒரே ஒரு ஆசை இருக்கு. என்ன விஷயம்? இந்த ஆபத்தை கொஞ்சம் பேசணும். திடீர்னு கையை காட்டு அவருக்கு பேசணும். ஆமா நேர அடுத்த போய் கேட்டாங்க. நானும் நீங்களும் ஒன்றாக வரலாற்றில் படிக்கும் போது மூலா குப்பைக்கு மதில் செய்வது சம்பந்தமாக ஒரு அறிவித்து நான் எழுதுனத தகவல் விட்டேன். உங்கள்கிட்ட அது இருக்கிறான்னு கேட்டாங்க. நான் நம்புறதில்லை. அந்த உயிர் போகும்போது ஒரு தட்டா வெட்டி போட்டேன். அங்க போய் குப்பைக்கு மதில் செய்கிற விஷயத்தில் உள்ள அறிவித்து என்னோட நீங்களும் நானும் ஒன்றாக எழுதிய அந்த அறிவித்து இப்போதைக்கு என் கையில இல்லை. மோதாவுக்கு மதில் செய்வது சம்பந்தமான அறிவிப்பு கொஞ்சம் சொல்லுங்க என்று வரலாற்றின் இறுதி கட்டம் கூட ஒரு அறிவிற்கும் ஒரு மசனாவுக்கும் ஒரு திருக்குமான போராட்ட குலத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் அறிவாளர்கள். அவர்களின் பதிலில் தான் வருகிறார்கள் உலகத்தவர்கள். அவர்களெல்லாம் விட்டுவிட்டு போல அந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தவர்கள். நாம் நினைப்பது போல் நாம் பெற்றிருக்கிற பொறுப்போ நாம் ஓடி கொடுத்திருக்கிற கிட்டார்களோ சாதாரணமானதாக நான் வேலை செய்யும் பெரிய வருத்தம் தோழமும் என்னவென்றால் இந்த சமுதாயம் இன்னும் மதற்காக புரியல உலமாக்கள புரியல. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பட்டங்களும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருபடி அதிகம் இது தேவை. இன்றைக்கு பள்ளிகள் கூட ஸ்கூல்கள் நடந்து போய்விட்டார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் இருக்கிற மதரசாக்கள் தேய்த்து போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலை ஏதோ இருக்கிறது. பெருவில் போறவர்களை எவ்வளவு போர் நடக்கலாம். எல்லாரும் மதரசா இருக்க மாட்டான். தயவு செய்து 10 ரூபாய்க்கு ஒரு தெருவுக்கு நீங்க 4 காலத்துக்கு வருகிறார். தெருவுக்கு பெரு ஸ்கூல் நடத்த முடியும். ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் மதரசா கொடுப்பதில்லை. மதரசாக்களின் பொறுப்பு பள்ளிவாசல்களை தாண்டியது. இது போன்ற வகுப்புகளை தாண்டார். வருத்தம் வகுப்புகள் கூட குறைந்துவிட்டது. ஒரு காலத்தில் கால்பேட்டையுடைய மூத்த முன்னோடிகள் செய்த வகுப்புகள், வேலூரிலே செய்யப்பட்ட வகுப்புகள், நீடூரிலே செய்யப்பட்ட வகுப்புகள், இன்றைக்கு யார் வகுப்பு செய்த மதரசாக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, மதரசாக்களுக்கான வகுப்புகள் நின்று போய்விட்டது. அடுத்தடுத்த நூற்றாண்டில் எப்படி மதரசாக்கள் செழிக்கும்? இன்றைக்கு உலகத்தில் எப்படி எழுதி பறந்து கொண்டிருக்கிற அது ஜாமியத்தில் அரபிக் கல்லூரி இன்றைக்கு எல்லா துறைகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கின்ற அரபிக் கல்லூரி. தப்சீல்களுடைய மாத்திரம் சுமார் 30,000 கிதாபுகளை தனி தப்சீலுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஜாமியத்தில் இருக்கிறார். ஜாமியா அஜ்மத்துள்ள வகுப்பு என்ன தெரியுமா? அஜ்மத்தில் உள்ள வகுப்பு காப்பது என்ன தெரியுமா? மொராக்கோல இருந்து இந்தோனேசியா வரை வகுப்பு இருக்கு. அஜ்மத்து அதில் இருப்பது கைரோவில், அதில் இருப்பது காரியாவில். ஆனால் வகுப்பு சொத்து என்ன தெரியுமா இருக்கு? மொராக்கோல இருந்து இந்தோனேசியா வரையும் வழி நெடுங்க மதரசாவுக்கு அதுல இருக்கு. எழுதி வைத்து விட்டு போன பெருமக்கள் பல 1000 பேர். இன்னைக்கு 20 லட்சம் மாணவர்கள், 17,000 கல்லூரி பேராசிரியர்கள் உலகத்தினுடைய தண்ணீரத்தில் ஈடுபடுவார்கள். உலகம் முழுக்க யோசித்தால் பழைய காலத்திலே அல்லாஹ் ரசூலின் இந்த கல்விக்காக என்று மதரசாக்களுக்கு வகுப்பு செய்த பெருமக்கள் போய் சேர்ந்ததற்கு பிறகு இன்றைக்கு நவீன காலம் பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பு செய்கிறீர்கள், கல்லூரிகளுக்கு வகுப்பு செய்கிறீர்கள், கான்வென்ட்டுகளுக்கு வகுப்பு செய்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேர் மதரசாக்களுக்கு வகுப்பு செய்கிறீர்கள்? மறுமைக்கும் கொண்டு வந்து சேர்த்து தருகிற பெரும் பொக்கிஷம் உங்களுடைய மதரசாவுக்கான வகுப்புகள். எத்தனை பேர் மதரசாக்களுக்கு வகுப்பு செய்கிறார்கள்? ஆபத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மொழிந்து ஆரம்பித்து வைத்த இந்த குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி பணி முதல் அபாயத்துக்கு வந்து விடுகிறதோ என்று யோசித்து வைக்கிறது. பட்டமளிப்பு விழாக்களை தவிர இதைகளெல்லாம்
தமிழகத்தில் மதர்காக்களுக்காக வகுப்பு செய்து இன்று வரை சுமார் கிட்டத்தட்ட 250 வருஷமாக தமிழ்நாட்டில் மதர்காக்கள் 250 வருஷத்துக்கு முன்னாலே கீழக்கரையில் உள்ள அரிசி ஆரம்பிகளுடைய ஓதிய பெருமக்கள் உணவுபட்டான் போன்றவர்கள் எல்லாம் அந்த மதர்காக்கள் ஓதியதாக வரலாறு. அன்னைக்கு ஆரம்பித்த மதர்காக்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஏதேனும் கொஞ்சம் பெருமாண்ட அளவிலும் நடத்தப்படுகிற பல்வேறு அறிஞர்களுடைய கூட்டி கழித்து இந்த பணியை பார்த்தால் பரிதாபத்தின் கடைசி கட்டத்தில் கொண்டிருக்கிறார். பரிதாபம் ஏன் மதர்காக்களுடைய மறுசீரமைப்பு குறித்து சமுதாயத்திற்கு அக்கறையில்லை. அவர்களுக்கான வகுப்புகளை குறித்து கொஞ்சம் யோசிக்கிறார். வருமானங்களை தயவு செய்தவர்களின் பணிகளை குறித்து குறைவாக இந்த சமுதாயம் எந்த காலத்திலையும் மதிப்பிட்டு கொள்ள வேண்டாம். இவர்களின் கோலம் இவர்களின் தோற்றமும் எளிமையாக செல்கிறார். சொல்லுவார்கள் கடைசி கோலமாக வாசற்படிகளிலே போய் நின்றால் என்று சொல்லி நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கு பார்ப்பதற்கு பஞ்சப்பிராணிகளாக பல்வேறுகளை போல இருப்பவர்கள் வாய் திறந்து சத்தியம் செய்தால் அல்லாஹ் அவர்களின் சத்தியத்தை நிறைவேற்றுவார் என்று அருமை நாயகம் அடையாளப்படுத்திய வழியில் கம்பீரமான தோற்றங்கள் கூட இல்லாமல் மிகவும் எளிமையாக ஆங்காங்கே மதர்காட்டில் அமர்ந்து கொண்டு காலத்துக்கு உள்ளாக சொல்லிக் கொண்டிருக்கிற வரலாற்றை எப்போது புரிந்து கொள்ள போவது என்று தெரியவில்லை. அப்படியெல்லாம் காசுக்கு அடிமையாக போகிற நிலைமையாக இல்லை இருந்திருந்தால் இந்த பணிக்கு இவர்கள் வரமாட்டார். நான் இங்கே மௌனங்களை பாராட்டுவதை விடவும் இந்த துறையை இவர்களை தள்ள வருகை வந்திருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு வாழ்க்கைகளை நல்லாக வறுமையை வெற்றிகரமானதாக ஆக்குவதாக. ஏன்னா காலம் பணம் பார்க்கிற இந்த உலகத்தில் 7 வருடம் 8 வருடம் நீ படித்துவிட்டு வா என்று சொல்லி பராமரிசுடைய பணிக்கு அனுப்பியிருக்கிற பெற்றோரை மன தைரியத்திற்கு வருவோமே அந்த தைரியம் அந்த கருத்தி அந்த திறமை அவர்களுக்கு மாற்றப்படும். சாதாரணமாக இவர்களின் பணிகளை தோற்றத்தை வைத்தோ இத்தவற்றை வைத்தோ இடைப்பட வேண்டாம். இவர்கள் செய்து கொண்டிருப்பது அல்லாஹ்வின் பணி. 1 லட்சம் கொடுங்கள், 1 கோடி கொடுங்கள், ஏதேனும் ஒரு ஆயுதத்தில் ஒரு மசாயிலை மாற்றி எழுதிவார்கள் பார்க்கலாம். இத்தான் இருக்க வேண்டிய தேவையில்லை. யாராவது முதல் மாற்றுகிற ஒரு ஆயுதம் எழுதிவார்கள் பார்க்கலாம். பக்தி விஷயத்தில் சில நிலைப்பாடுகள், சில கண்டுபடிகள், ஒரு நேரத்தில் ஒரு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு ஆளுநரிடத்தில் எழுதி வாங்குவதை பார்க்கலாம். நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தால், எத்தனை கோடி கொடுத்தால் அரசு துறைகளில் என்னென்ன வேலை நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இருக்கிற வழக்கை இல்லாமல் செய்வாங்க. கோடி உண்டு. நேர இருக்கிற தூசி முதல் கொண்டு கீழே இருக்கிற சாதாரண டிராபிக் வரையிலும் செய்ய செல்லுபடியாகிற அத்தனை துறைகளிலும் எத்தனை கொடுத்தால் மாற்றிடலாம். தேச மாற்றலாம், கட்டத்தை மாற்றலாம், துறையை மாற்றலாம், தேவையானதை மாற்றலாம். வீட்டுக்கு பயிர்களுக்கு சரி, மின்சாரத்துக்கு சரி, ஒவ்வொன்றும் ரேட்டு சரி, எல்லாவற்றையும் காசுகளால் மாற்ற முடியும். ஒரே ஒரு மாற்றத்தின் சட்டத்தை ஒரு வழியை கோடிகளை கொண்டு வந்து கொட்டிக் கொள்ளுங்கள். ஒரு ஆள் இந்த நாட்டை எழுதி வாங்க முடியுமா? முடியாத காரணம் அவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற பூமிக்கு ஒரு பிரதிநிதி. அவர் மாற்ற மாட்டார். ஒரு ஆள் நல்ல ஆளும் மாற்ற மாட்டார். அரைமுறையாக ஓடியவர்கள் கூட மசாலிகளை முழுமையாக சேர்த்துவதற்கு கையெழுத்துவார். அரசு அவர்களுடைய பற்றி வழங்கும் பணிகளும் அவர்களோடு அது ஆளுங்களை தீர்க்க முடியாது. இதுவரையில் முடியல. ஒரு மூலையில் ஒரு கிழமை போட்டு பள்ளியாளர்களை காண்போது எப்போதும் கையில் ஒரு இருக்கும். மாணவர்கள் வருவார்கள், போவார்கள் பாடங்கள் நடக்கும், எல்லாம் நடக்கும். அந்த நாட்டினுடைய பாதுகா ஒட்டுமொத்த மூன்றாவதும் ஆளுநர் ஏதோ மாதிரி தத்துவாக அவர் ஒரு முடிவு பண்ணார். யார் பெரிய ஆளு அப்படின்னு கேட்டார். இருக்கிறாங்க பள்ளியை போறப்பா அதை கூட்டிட்டு இல்லை அவங்க எப்படி வரமாட்டேன், நாம தான் அங்கே போவோம். நான் அடுத்த துணை கூட்டிட்டு அதை கூட்டாலே வரமாட்டேன். சரி வா போலாம். படையோடு உள்ளாரு. அவர் அதே பொசிஷன் அல்ல, அந்த பொசிஷன் கூட மாறல.
அதே மாதிரி காலம் இந்தியா பின்னாடி ஒரு துணியை கொடுத்து கையில் திட்டா போதும். இந்த அரசியல்வாதிகள் வரும்போது தெரியலையா, அரசியல்வாதி ஒண்ணு பண்ண இருக்கிறவங்க அமரப்பட்டுருவோம். கடாப்தான அதை எடுத்து வைக்க அரசியல்வாதிகள் உள்ளவா அந்த மாதிரி இஸ்ராயல் பாஷா உள்ள வந்தவங்க சட்டத்துடன் என்னென்னமோ நடக்குது. அப்படி எதையும் நடக்காம அவர் மரியாதையை விட்டு தேவையில்லை. அதனால திரும்ப போயிட்டு ஒரு தனி நிறைய சீனா இருக்குங்க, தனி நிறைய கொண்டு போய் அவருக்கு குரு. அதுக்கப்புறம் நான் கண்டிக்கிறேன் அவர் எவ்வளவு மரியாதையோடு எனக்கு மசாயை சொல்றாரு பாரு. முதல்ல பண முடிப்பு வந்தது. இந்த மாதிரி வருகிற போது என்ன பதில் சொல்லணுங்கிறதையும் அண்ணா கூட சொல்லித்தரா. சுயமான அப்படி ஒரு முடிப்பு வந்து போது சொன்னார், நீ உள்ள காசு பிரச்சனை போன் சொல்லி நிர்மாணத்தை தான் திருப்பி வருது. பணமுடிப்பு கொண்டு வருவதை மந்திரி இப்ராஹிம் அவருடைய குரு சொன்னார். அவருடைய எதுக்கு இந்த அடிப்படையில் குரு சொன்னார் சொல்லாமே அற்புதமான ஒரு வார்த்தை. இறுதியை ஒப்புள்ளவு இன்னதை மத்திய நாயமும் எதை போய் சொல்லு. காதலை வீட்டுள்ளவர்கள் கையெழுத்தப்பட்டதான் போய்கிறது. அதே போல அவன் அப்படியே போய்சொன்னார், இன்னதை மத்திய நாயமும் எதை காதலை வீட்டு உட்கார்ந்து கையெழுத்து பயன்படுத்தார்கள் அப்படின்னு சொன்னான். அதோட இருக்கிற கையில் அகதி அடுத்து வருவதை அடுத்த மாதம் சொன்னார்கள். அல்லாஹ் பியூட்டி அல்லாஹ் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய வழியும் கூட வளவு மற்ற இருக்கிறேன். ஒரு கால் கையை நீட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் காலம் விடவே முடியாது. கையை மட்டும் நீட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் எத்தனை வழியை முன்னெடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காலம் நீட்டவே முடியாது. ஆடி கொள்ளாதா வந்து மந்திரிக்கு மதாரியை பசியப்போது கட்டணம் இல்லாமல் பசுவாவை வாங்கி கொண்டு வருகிறார். இது வேண்டாது. அரசு பதவிகளில் இருப்பவர்களும் என்னென்னவோ பந்தாக்களை கொண்டவர்கள் எல்லாம் கூட பெரும் கொண்ட ஆளுநருக்கு முன்னால் போட்டுக் கொள்வதாகத்தான் வரலாறு இருக்கிறது ஒழிய பெரிய பாரம்பரியத்தில் வந்த ஐமாக்களும் முகத்திகளும் காலமெல்லாம் அவர்கள் சாப்பிட்ட வேண்டுமோ காய்ந்த ரொட்டி தூண்டுதல் என்றாலும் இந்த மதாயங்களுக்காக வேண்டி எந்த விதத்திலையும் தன்னை இறங்கிக் கொண்டது. எத்தனை கேள்விப்படி நீங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய கிதாபுகளில் படித்துக் கொண்டிருக்கிற அதற்கு அல்லாமல் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ், சுஃபியான் சௌரி திடீர்னு கலிமா கூட்டிருக்கிற அபூ ஜஅஃபர் மன்சூர் கூட்டி சுஃபியான் அஜஅலக காஃபியன் துபாத்தி மினல் இன்னைக்கு வந்து நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆக தலைமை நீதிபதியா நியமிக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எனக்கு வேணும். நான் எல்லாம் ஓடிபதியா விட்டு அதை சொல்லி மறுபடியும் தலை போகும். எவ்வளவு பெரிய ஆத்மாவே இல்லை. அவர்கள் எப்போதும் அந்த மந்திரியே தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ சொன்னார் தலையை வெட்டுது. அப்படி எல்லாம் சொல்லி யோசிச்சுமா எதையே நம்ம தண்ணி போல ஐடியா இருக்கிறா. நான் யோசிச்சு கொண்டிருக்கோம். சரி, நான் என்ன யோசிச்சு கொண்டு சுதியாக போனார். சுதியாக போனார். யோசிக்கிறேன் யோசிக்கவே இல்லை. இரவோடு இரவாக கடந்துகிறது. உணவுக்கு ஒழித்தார். தெரியுமா காவிரிக்கு போய் இங்க உள்ளூர்லயே நிற்க மாட்டே போயிட்டார். போற வழியில எல்லாம் நீண்டு போச்சு. நீண்ட வரலாறு. நான் முழுக்கமாக 5 நிமிடத்துக்குள் உரையை முடிக்கிறேன். சுஃபியான் சௌரி போற வழியில எல்லாம் நீண்டு போய் காசுகள் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து ஈராக்கு போறாரு. கேள்வி வழியில போய் ஒரு தோட்டத்தில் வேலைக்கு கேட்க என்ன மாதிரி சம்பாதிக்கிறார். எல்லாத்துக்கும் சுஃபியான் சௌரி வந்து போட்டோ இல்ல, இன்னைக்கு மாதிரி வீடியோ இல்ல, இதுதான் மொபைல் வச்சுட்டு ஒன்றும் தெரியாது. ஆனால் சுஃபியான் சௌரி அனுப்பினாலே கேள்விப்படாத உலகத்தை யாரும் இல்லை. அந்த அளவுக்கு பிரபலமான சுஃபியான் சௌரி தங்களை வரைக்கும் கொண்டு போய் தோட்ட முதலாளி வேலை கேட்டாங்க. நான் தோட்டத்தை செய்வேன், எனக்கு சம்பளம் உண்டு, நல்லா செய்ய நீர் பாய்ச்சினார்கள். எல்லாம் வேலைகள் செஞ்சாங்க. ஒரு 10-15 நாள் ஓடிச்சு. அந்த தோட்ட முதலாளி வந்தான். வந்து உட்கார்ந்து
திராட்சை பழம் தான் நல்ல பழம் பறிச்சுவாங்க. இது போய் நேர பழம் பறிச்சு கட்டளை கொடுத்தாரு வாயை வைக்க புரிஞ்சு தூள் ஒரு தூள் போட்டு இதெல்லாம் போடுறது இருக்கு. அதான் தாய்மொழி குடும்பம் புடிக்கிறது இருக்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்குவா திரும்ப எடுத்து வாங்கி வச்சா திரும்ப திருப்பி கேட்டாரு. இது கூடவா தெரியாம நீங்க ரோட்ல வேலை செய்யற காசு இல்லையா? உங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா நான் சாப்பிட முடியும். நான் அனுமதி கொடுத்தாலும் சாப்பிட்டு அல்லாத என்ன பண்ணி சொல்றதுன்னப்போ அந்த தோட்டம் சொன்னான். இவர் யாருமே தெரியாத அவர் சொன்னோம். ஆனா இது ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டாரு. பெரிய விஞ்ஞான சௌரி எங்க பணிக்கு வந்துருவாரோ அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் அதுல வெளியே போனவங்க இங்க எடுக்க போயிட்டார். அந்த தோட்ட முதலாளி இந்த ஆறு கூலியாளை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயத்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட பேசி பதிஞ்சிட்டு இருக்கார். ஒரு தோட்டலாம் வந்துருவான் ஒன்றுமே சொல்ல ஒரு படம் கூட காரணம் அவன் விஞ்ஞான சௌரியை தெரியும் என்பது மட்டுமல்ல, இப்போது கண்டிப்பா அபு ஜாஃபருடைய அறிவிப்பும் தெரியும். மண் அகல சுத்தியான ஐக்கியம் பலவும் கடவுளா சுத்தியான உயிரோடோ மௌத்தாவோ யாராவது புரிஞ்சுட்டு வந்தா இத்தனை விஞ்ஞான கிடைக்கும் அறிவிப்பு செய்யப்பட்டது நாட்டில். அதை புரிந்து கொடுக்கலாம் முடிவு பண்ணி அவர் எப்படி சொல்லு இப்படி நீ சொல்றதை எல்லாம் பார்த்தா அவர் விஞ்ஞான சௌரி மாதிரி தெரியும் கொஞ்சம் வா அப்படின்னு வந்து தோட்டத்துல பார்க்கும் போது அது வெளியே இருக்கிறது. அது இல்லை யமனுக்கு போறாங்க, ஈரானுக்கு போனார்கள். போன பின்னே கடை வீதியை சுற்றி கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி முடிகிறது, நான் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். யமன்ல ஈராக்ல சுற்றி இருக்கிறப்போ யாரோ போய் கடை வீதி திருடன்னு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நீங்க பார்த்து கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நாம் கிதாபுகளை வரிசை வழி படித்துக் கொண்டிருக்கிற எந்த இமாம்களும் சுகபோகமாக தங்கள் வாழ்க்கையை கழிக்கவில்லை. இந்த கல்வியை பெரும் பணியில் கடுமையான பட்டங்களை வாழ்க்கை கட்டங்களை எப்படியெல்லாம் கடந்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையை நான் உணவிற்கு தடுக்கிறேன். கோர்ட்டில் கொண்டு போய் இருக்கிறாங்க. வாலிபர் யமன் ஒரு விசாரணை இருக்கிறார். அங்க ஒரு சேர்த்து அதுக்கு விஞ்ஞான சோதனையை பற்றி கேள்விப்பட்டது. அதனால ரொம்ப நேரம் விசாரிச்சு அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளது. என்னவோ நடக்குது. சரி விசாரிப்போம். ஒரு பேர் என்ன இருந்தே வருது அப்துல்லா. இவர் அப்துல்லா அல்லாவுடைய அவருக்கு நான் கரெக்ட் பேர் சொல்லு சோபியா சோபியா அவன் அதை தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிறார். சோபியா யாரோட மகன் வழக்கம் போல சோபியா அப்துல்லா சொன்னார். நீ கரெக்ட் பேர் சொல்லு. அவர் தெளிவா கேட்டார். பேரோட என்ன சீக்கிரம் சொல்லு சோபியா அப்படின்னு சொன்ன உடனே வாலிபர் அதை எதிர்த்து வந்து அந்த நீதிபதி சோபியா சௌரிக்கு முன்னாடி இருந்து என் காலுக்கு கீழே நீங்க ஒழுங்கிருந்தா என் உயிர் போனாலும் காலை எடுத்து நான் உங்களை காத்து கொடுக்க மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன். உங்களின் கல்விக்கு முன்னால் ஒட்டுமொத்த இலாக்கும் கல்வியை படித்த பெண்மக்கள் அவர் பார்த்தாரு. யாரும் தெரியாத இடத்துல இருக்கிறவங்க இங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கிறாங்க. பயோடேட்டா வேற வழியே இல்லை. கடைசியாக போய்விட்டார். எல்லா நிர்வாகம் நல்லோர்களுக்கான கடைசி புகழிடம் கடலை மக்கா கடவுளாக போயிருக்கிறார். அச்சுடைய சீசன் அச்சு முழுவதும் அறிவிப்பு. சுத்தியான யார் உயிரோட மௌத்தாக பிடித்தார்களோ கண்டிப்பாகவும் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கிறார். அறிவிப்பு பயங்கரம். எல்லாரும் தேடினார்கள். வேறு வழியில்லை. யாரோ ஒருவர் கண்டுபிடித்து விட்டார். தகவலும் கொடுத்து விட்டார். அதுவும் காட்டி சொன்னார். யாரும் அவரை சொல்லாதீங்க. நான் அங்க வந்து அவரை இழுத்து வர வேண்டும். ஒரு இஸ்லாமிய பேரரசில் கலீஃபாக்கள் என்றாலும் தமிழர்களின் தங்களின் பதவிகளில் எப்படி எல்லாம் வலித்து போன மன்னர்கள். எங்கள் அப்பாசிய ஊழியாக்களுடைய கலீஃபாக்களின் வரலாறு படிங்க.
பாருங்கள், அபூஜாஹல் புறப்பட்டு வருகிறார். வரும் செய்தி சுஃபியான் சௌரிக்கு கிடைக்கிறது. அது முடித்துக் கொண்டது. சுஃபியான் சௌரி காயப்பட்டுள்ளார்கள். பாபு காயவாவுக்கு நேரில் எதிரே நின்று கையெழுத்து துவா செய்கிறார்கள். நான் இப்போது நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னும் இவ்வாறுள்ளாகிற உணர்வன் நேற்றத்திற்கு அடியார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சத்தியம் செய்தால் அல்லாஹ் நிறைவேற்றுவார். இதோ சுஃபியான் சௌரியின் சத்தியம் தர்மாவின் சிறைக்கு பிடித்துக் கொண்டு கேட்கிறார். சுஃபியான் சௌரி, அல்லாஹும்ம அஸ்ஸல்து அலைக அல்லாஹ் யதுகுல அபூ ஜஅஃபர் மக்கா. அபூ ஜஅஃபர் மக்காவுக்குள்ள நுழையக்கூடாது. யா அல்லாஹ், இது உன்மீது சத்தியம். நீங்கள் வரலாறு வாக்கியங்கள் சுஃபியான் சௌரியின் துவா எவ்வளவு ஏறும் பின்னிட்டு ஏறுகிறது என்று தெரியவில்லை. சரியாக அரபினுடைய எல்லையில் அத்துல் அரபில் கால் வைத்த போது மனது நோக்கிருக்கிறார். சரியாக அந்த போது மக்காவுக்குள்ளே நுழைய நீங்கள் அபூ ஜஅஃபர் வழியிலே எங்கேயோ மவுத்தில்ல, மக்காவுக்கு உள்ள மவுத்தில்ல, அரபினுடைய கோட்டுக்கு வந்த போது மவுத்து. காலம் கொடுக்க இத்தனை சட்டங்களோடு ஒருவர் சுஃபியான் சௌரி. இது நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது நாம் உன்னோடு